கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்கட்டும். நான் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது தேவன் என் உள்ளத்தில் சொல்லிக் கொடுத்த வார்த்தை ஒரு கேள்வியாக எழும்பினது. தேவன் ஒரு கேள்வியை என் உள்ளத்தில் எழுதி கொடுத்தார். அதைத்தான் உங்கள் மத்தியில் நான் இன்றைக்கு வாக்குத்தத்த தியானத்திற்கு கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர்தாமே மகிமைப்படுவாராக. 1 சாமுவேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனத்தில், இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? இந்த பரிசுத்தமான தேவனுக்காகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? Who could stand before this holy God Jehovah? இந்த கேள்வி எனக்கு கொஞ்சம் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது. மகா பரிசுத்தமான தேவனுடைய சமூகத்தில் நிற்பது என்பது அத்துணை லேசான காரியமே அல்ல. இதை குறித்து நாம் அநேக காரியங்களில் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் ஒருவராய் இருந்து இந்த நாட்களில் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், உலகத்தின் கடைசி நேரத்தில் 11th hour 11ஆம் மணி வேலைக்கும் வந்துவிட்டோம். இன்னும் சில காலங்களிலே நாம் அவரை பிரத்யட்சமாய் காணப்போகிறோம். இப்பொழுது கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லி தருகிறார். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. கர்த்தருடைய வசனத்தை நன்றாய் பாருங்கள். லூக்கா புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நான் சொல்லுகிறேன். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விடுத்திருங்கள் என்றார். இது ஒரு ஆலோசனையாக வெளிப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நிற்கத்தக்கவன் யார் என்று நம் உள்ளத்திலே கேள்வி கேட்டு நாம் நிற்பதற்கு பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இங்கே ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தில் அநேக காரியங்களில் நாம் நம்முடைய கண்களை பரிசுத்த ஆவியின் நடத்துதலோடு செலவிடும் பொழுது எசேக்கியேல் தீர்க்கனுக்கு கூட கர்த்தர் இப்படித்தான் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். எசேக்கியேல் 2வது அதிகாரம் 1-2 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே, உன் கால் ஊன்றி நெல், உன்னுடனே பேசுவேன் என்றார். ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து இப்படி சொல்லுகிறார், நீ காலூன்றி நெல். இப்படி அவர் என்னோட பேசும்போது, அவனுடைய வார்த்தை வெளிப்படும்போது என்ன நடக்கிறது பாருங்கள். ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கப்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். எத்தனை ஆச்சரியமான ஒரு அனுபவம்! கர்த்தர் பேசுவாரா என்று நம்மில் அநேகருக்கு புரியவில்லை. அவர் எப்படி பேசுவார் என்றும் தெரியவில்லை. அதை குறித்து 1 ராஜாக்கள் 18 நாம் வாசிக்கிறோம். அங்கேயும் எலியாவின் மூலமாக கர்த்தர் அநேக காரியங்களை கர்த்தருடைய மெல்லிய சத்தம் கேட்டது என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த இடத்துல நான் பேசுவேன் என்று சொன்ன கர்த்தர் அதே எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். உடனே ஆவி எனக்குள்ளே புகுந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்தில் அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை வெளிப்படுத்த பிரியப்பட்டிருக்கிறார். அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களை, கர்த்தருடைய ஆவியானவர் எசேக்கியேலுக்கு மாத்திரம் இப்படி சொல்லவில்லை. யாத்திராகமும் புறப்பாடு புஸ்தகம் என்று சொல்லுவார்கள். அதில் 34வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அங்கே தேவனுடைய மனிதனாகிய மோசேக்கு அவர் கொடுக்கிற ஆலோசனையை பாருங்கள். யாத்திராகமும் புஸ்தகம் 34வது அதிகாரம் அருமையான ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மோசேக்கு சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பனைகளுக்கு ஒத்த 2 கற்பனைகளை இழைத்துக்கொள். ஆலோசனையை பாருங்கள். நீ உடைத்து போட்ட முதலாவது செய்தது தேவன் செய்தார். அவரே தன் கைவிரலினால் எழுதினாள். இப்பொழுது பாருங்கள், நீ அதை உணர்ச்சி வசப்பட்டு உடைத்து போட்டு விட்டாய். ஆகவே இப்பொழுது நீ 2 பலகைகளை இழைத்துக்கொள்.
நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். இப்பொழுதும் அவர்தான் எழுதப் போகிறார். ஆனால் அதை என்ன செய்ய வேண்டும் என்றால், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நெல். எப்படி ஒரு கட்டளை பாருங்கள்! அந்த கற்பனைகளை அவர் எழுதி கொடுத்த 10 கட்டளைகளை பெற்றுக்கொள்ள அவன் விடியற்காலம் ஆயத்தம். மலை மேல் ஏற வேண்டுமென்றால் உடனே ஏறிவிட முடியாது. அங்கே மலையின் உச்சிக்கு போக வேண்டும். அதுவும் காலமே அவர் சமூகத்தில் வந்து நெல். என் அன்புக்குரியவர்களே, இத்தனை ஆச்சரியமாக ஒரு தேவனால் நடத்தப்பட முடியுமா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் பிரியப்படுகிறேன். இங்கே என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையிலே நெல் என்று யாத்திராகம் 33:21 வாசிக்கிறோம். காலையிலே மலை உச்சியிலே வந்து நெல் கற்பனைகளை பெற்றுக்கொள்ள, அதற்கு முன்பதாக அவனும் மோசேயும் அவரும் 2 பேரும் உரையாடி கொண்டு இருக்கிறார்கள். உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று எனக்கு எப்படி தெரியும்? உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று சொல்லும் பொழுது, என் முகத்தை பார்க்க மாட்டா, ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது, ஆனாலும் நீ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, அங்கே கண்மலையிலே நெல்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்போது என் பின்பக்கத்தை காண்பாய், முகமோ காணப்படாது. இப்போ ஒருவரும் அவரை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி ஒரு வல்லமையான ஆச்சரியமான மகிமையான ஒரு தேவனை ஆராதிக்கும்படி கிருபை பெற்றிருக்கிற நாம் இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிற்க ஆயத்தப்படுத்துகிறார். முடிவு வேலை நெருங்கி கொண்டிருந்த நாட்களில் நாம் நிற்க வேண்டிய ஒரு தருணத்தில் வந்துவிட்டோம். இனி படுத்துக்கொண்டு தூங்கிக் கொண்டு அசாதியாய் அசிரதியாய் ஆயத்தமில்லாமல் பழைய வழிகளில் எண்ணங்களை செலவிட்டு கொண்டு நிற்பதற்கும் பொறுமையாயிருப்பதற்கும் இது காலம் அல்ல. இங்கே பாருங்கள், யாத்திராவும் 17:9 அவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார் என்று சொன்னால், தன் தாசனாகிய மோசேக்கு இங்கே ஒரு யுத்தகலம், அங்கே யோசுவாவும் அவர் மனிதர்களும் போராடுகிறார்கள், அமலேக்கியரோடு போராடுகிறார்கள். அங்கே அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ பள்ளத்தாக்கிலே நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன். என்ன பாருங்கள், கிரகிக்கக்கூடாத காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் மலை உச்சியிலே கோலை கையில் பிடித்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் நிற்பேன், நீ பள்ளத்தாக்கில் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு. இந்த யுத்தத்தில் தேவன் ஜெயம் கொடுக்கிறார். நாமும் இந்த நாளைக்கு ஜெயத்தை தேடித்தான் இந்த இடத்துல வந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி வராதா? நம்முடைய பிரயாசங்களில் ஒரு ஜெயம் வராதா? நம்முடைய எல்லா காரியங்களிலும் ஒரு வெற்றி கிடைக்காதா என்ற ஏக்கம் எல்லாருக்கும் இருக்கத்தான் இருக்கிறது. ஆனால் தேவன் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னமெனில், சமூகத்திலே நெல்லு, கண்மலை உச்சியிலே வந்து நெல்லு, கண்மலையிலே வந்து நெல்லு, விடியற்காலையிலே ஆயத்தமாகி என் சமூகத்தில் வந்து நெல்லு. இந்த அனுபவம் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது பாருங்கள். நாம் எந்த கண்மலைக்கும் போக வேண்டாம், எந்த மலையுச்சிக்கும் போக வேண்டாம். நாம் இருக்கிற இடத்துல சபையிலோ அல்லது வீடிலோ உங்கள் தனி அறையிலோ முழங்காலில் நின்று தெய்வ சமூகத்தில் நாம் எத்தனை பேர் தெய்வ முகத்தை நோக்கி பார்க்கிறோம்? ஏன் இந்த காரியத்தை கர்த்தர் இவ்வளவு ஆவலாய் கேட்கிறார்? 1 ராஜாக்கள் 17:1 நான் வாசித்துக் கொடுக்கிறேன். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என்ன சொல்லுகிறான்? ராஜாவை பார்த்து, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிற ராஜாவுக்கு கட்டளை கொடுக்கிறான் தேவ மனிதன். நான் வாயை திறந்து சொன்னாதான் மழை பெய்யும், நான் சொல்லவில்லை என்றால் மழை பெய்யாது என்று ராஜ சமூகத்தில் இவன் இவ்வளவு தைரியமாக பேச காரணம் என்னவென்று சொன்னால், நான் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் என்கிற உறுதி இருந்தது, இந்த நிச்சயம் இருந்தது. அதே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து கொடுக்கிறேன் பாருங்கள். எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். பயப்படவே மாட்டான்.
தேவனுடைய ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறவன் தேவ அன்பிலே நிறைந்தவன், ஆவியின் நிறைவை பெற்றவன் பயப்படவே மாட்டான். கர்த்தர் சொன்னால் சொன்னதை செய்து முடிக்கிறவன் தான் ஆவியினாலே வழி நடத்தப்படுகிறவன். இந்த அனுபவம் எலியாவுக்கு மட்டுமல்ல, இதே அனுபவம் அவரை தொடர்ந்து வருகிற அவருடைய தாசன், அவரால் வழிநடத்தப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட எலிசாவினுடைய காரியத்திலேயும் நீங்கள் பார்க்கலாம். அதே 2 ராஜாக்கள் புஸ்தகம் என்று விசுவசிக்கிறேன், 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் பாருங்களேன். எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் முகத்தை பார்க்காதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான். என்ன அற்புதம் பாருங்கள்! அவனுடைய தலைவனும் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறவனாய், அவரை பின்பற்றி வருகிறவனும் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற ஒரு மகனாக நமக்கு இங்கே வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எல்லா காரியமும் இப்படியாக இருக்கும் பொழுது ஒரு அற்புத விதமாக ஜலத்திலிருந்து தூக்கி எடுத்து காக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாகிய மோசே தன் காரியத்தை குறித்து என்ன எழுதுகிறான் பாருங்கள். தேவன் ஜனங்களை அழிக்க தீர்மானித்து விட்டார். ஆதிகாமத்தில் படிக்கிறோம், மனுஷனை படைத்தது எனக்கு விஷனமாய் இருக்கிறது, மனவேதனையாய் இருக்கிறது. அவர்கள் என்ன நாளை எல்லாவற்றையும் அனுபவிக்க படைத்தேன், அவர்கள் வீணாய் போகிறார்கள், பிசாசுக்கு செவி கொடுத்து சாத்தான் சிக்கின வலையிலே விழுந்து போகிறார்கள் என்று சொல்லி ஜனங்களை அழிக்க முற்பட்ட பொழுதுதான் இந்த இடத்துல மோசே என்ன செய்கிறான் என்று பாருங்கள். அவர்களை நாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் ஜனங்களுடைய பாவ அக்கிரம எல்லை மீறுதல் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். சோதம் குமார் அழிக்கப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். இந்த இடத்துல பாருங்கள், அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை தேவன் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டாக, தேவனுடைய கோபத்தை ஆற்றும்படியாக என்ன செய்கிறான்? அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலிலே நின்றான். என்ன சந்தோஷம்! ஒரு தெய்வத்தினுடைய கோபத்தை ஒரு தெய்வ மனிதன் அவருடைய திறப்பில் நிற்பதன் மூலமாக மாற்ற முடியுமா என்று சொன்னால் முடியும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வார்த்தையை கேட்டு உன் வார்த்தையின்படியே நான் அவர்களை மன்னித்தேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் பரிந்து பேசுகிற ஒரு மனிதன், உத்தரவாதம் பெற்ற ஒரு மனிதன், நமக்கு மட்டுமல்ல, நம் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, நம்முடைய சபைக்கும், நம்முடைய எல்லாம் தெரிந்த அத்தனை ஆத்துமாக்களுக்கும் நாம் என்ன நின்று உத்தரவாதம் பண்ணுகிறோம்? நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு. எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இன்றைக்கு தேசங்கள் பாழாய் போகிறது. உலகமே தலைகீழாய் சுற்றி கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் சண்டையும் யுத்தங்களும் பூகம்பங்களும் பூமி அதிர்ச்சிகளும் இயற்கை சீற்றங்களும் திசை மாறி போய் மனிதன் வெட்டுவதும் அழிப்பதும் குத்துவதும் கொல்லுவதும் சுபாவ அம்பு தணிந்து போவதும் சந்திரன் இரத்தமாக மாறுவதும் சூரியன் இருட்டாக மாறுவதும் அத்தனையும் நிறைவேறி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்க சுவரை அடைக்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று அங்கலாய்க்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம்? தேவனுக்காக அழிக்காதபடிக்கு, வாதை அணுகாதபடிக்கு அவருடைய பாதத்தில் நமக்காக, நம் குடும்பத்துக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆகவே யோசுவாவின் புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து கொடுக்க பிரியப்படுகிறேன். யோசுவா 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் அங்கே யோர்தான் பெருக்கெடுத்து ஓடுகிறது. யோர்தான் என்ற நதி என்றால் இருபுறமும் கரை புரண்டு ஓடுகிற ஒரு பிரவாகித்து வருகிற ஒரு பெரிய நதி. அதே போல் போராட்டங்கள் வாழ்க்கையில் பிரவாகித்து போய்கொண்டு தான் இருக்கிறது. மூழ்கி போய்விடுவோமோ என்கிற அச்சம் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவன் ஆசாரியர்களுக்கு அறிவுரை கொடுக்கிறான். நீங்கள் ஆசாரியரை பார்த்து யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் பொழுது யோர்தானிலே நெல்லுங்கள். எதற்காக நிற்க வேண்டுமாம்? 17வது வசனத்தை பாருங்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீரில்லாத தரையில் கால் ஊன்றி நிற்கும்போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். தண்ணீர் ஆழம் முழுகப் போகிற ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆசாரியர்கள் உள்ளங்கால் பட்ட மாத்திரத்தில் அங்கே ஒரு புது வழி பிறக்கிறது. நம்முடைய குடும்பத்துக்கு, வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு புது வழி பிறக்குமா?
நாம் ஆசாரிகள் தானே, அவர்களுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் தானே, அபிஷேகம் பெற்றவர்கள் தானே, பரிசுத்தாவின் உத்தரவாதம் பெற்றவர்கள் தானே. இத்தனை அவலமும் இருக்கும் பொழுது நாம் தெய்வ சமூகத்தில் நிற்கிறவர்களாக இல்லாதது போய்விடுவோமே. ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம் என்று சொல்லுங்கள். நம்மை நாமே நிதானித்திருந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவது இல்லை. எப்படி நிற்பது? மோசே நின்றான், யோசுவா நின்றான், எலியா நின்றார், எலிசா நின்றார், எசேக்கியேல் நின்றார். எல்லாம் சந்தோஷம். நான் இன்றைக்கு எப்படி நிற்கிறேன் என்று சொல்லி ஒரு 3 ஆலோசனை உங்களுக்கு சொல்லி நான் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவு செய்ய பிரியப்படுகிறேன். என் அன்புக்குரியவர்களை, கர்த்தர் ஒரு நாளும் சொன்ன வாக்கை மாற்றுகிறவர் அல்ல. அவர் வாக்கு மாறாதவர். தேவனுக்கு முன்பு எப்படி நிற்க வேண்டாம்? தனித்து நிற்க பழகி கொள்ளுங்கள். பூமியில் அக்கிரமம் பெருகின பொழுது, மனுஷனை அழிக்க தேவன் முற்பட்ட பொழுது, ஒரு மனிதன் நோவாவைத்தான் தெரிந்தார். கொப்பேர் மரத்தை தேடி கண்டுபிடிக்க சொன்னார். நீளம், அகலம், உயரம் அளவு கொடுத்தார். அதை இழைத்து ஒரு பேழையை கட்டச் சொன்னார். உள்ளும் புறமும் கீழே பூசச் சொன்னார். இதையெல்லாம் எப்படி ஒரு மனிதன் செய்திருப்பான் என்பதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அவ்வளவு நீளம், அவ்வளவு அகலம், அவ்வளவு உயரத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமான பேழை கப்பலை ஒரு மனிதன் தன் 3 மகன்களோடு அதை கட்டி முடிக்கிறான் என்று சொன்னால், அவன் முதலாவது தேவனுடைய சமூகத்தில் இந்த காரியம் மகாவிஸ்தாரமாக இருக்கிறது, என் ஒருவனால் கூடாது என்று சொல்லி தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ளும்படியாய் தனித்து நிற்கிறான். யார் தேவ சமூகத்தில் தனித்து நிற்கவில்லையோ அவர்கள் வாழ்க்கையிலே ஜெயம் பெற முடியாது. இரண்டாவதாக, துணிந்து நெல். இது மிக முக்கியமான ஒரு வசனம். அவர்கள் பாருங்கள், ஆபேத்நேகோ, மேஷக், சாத்ராக் மரண போராட்டம் வந்துவிட்டது. சாக போகிறார்கள். அக்கினி சூளையில் போடப்படுவதாக அரச உத்தரவு வந்துவிட்டது. ஆனாலும் என்ன சொல்கிறார்கள்? நேபுகாத் நேச்சாரே, ஒரு ராஜாவை பார்த்து பெயரிட்டு கூப்பிட்டு சொல்கிறார்கள், இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. இந்த தைரியம் ஒரு தெய்வ பிள்ளைக்கு எப்பொழுது வரும்? பரிசுத்த ஆவியானவர், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறார்கள். பாருங்கள், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விசுவாச அறிக்கை. விடுவிக்காமல் போனாலும் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்வதும் இல்லை என்று சொல்லி துணிந்து நின்றார்கள். நோவா தனித்து நின்று ஜெயம் பெற்றான். இவர்கள் மரணத்தை கண்டு பயப்படாமல் துணிந்து நின்று ஜெயம் பெற்றார்கள். மூன்றாவதாக நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை வாசித்து கொடுக்கிறேன். 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 3வது வசனம் என்று நான் விசுவசிக்கிறேன். 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 3வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். இங்கேயும் ஒரு யுத்தகலம். யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக அநேகர் படையெடுத்து கொண்டு வந்து விட்டார்கள். அவனுக்கு பலன் இல்லை. அவன் பாருங்கள், 12வது வசனத்தில் கதறுகிறான், தேவனே, அவர்கள் என்னை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனும் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்றும் தெரியவில்லை. ஆகவே நான் ஒன்று செய்கிறேன், உம்முடைய சமூகத்தில் நிற்கிறேன், உம்முடைய சகாயத்தை தேடி நிற்கிறேன், உம்முடைய ஆலோசனையை தேடி நிற்கிறேன் என்று பட்டணமெங்கும் யூதா தேசமெங்கும் உபவாசத்தை கட்டளையிட்டு, பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள், ஜீவராசிகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் உபவாசம் போட்ட மாத்திரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்க எனக்கு மனதில்லை. அங்கே 22வது வசனத்தில் அவர்கள் பாடினார்கள், துதி செய்ய தொடங்கின பொழுது நோவா தனித்து நின்று ஜெயம் பெற்றான். இரண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகள் துணிந்து நின்று ஜெயம் பெற்றார்கள். வாலிப பிள்ளைகள், இப்பொழுது ஒரு தேசத்துக்கு ஆபத்து வந்த பொழுது ராஜா கட்டளையிட சகலரும் உபவசித்து தேவனை பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயின் மலை தேசத்தார் 3 விதமான கூட்டத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால், அவர்களாக எழும்பல, தேவனை எழுப்பி விட்டார். ஒருவர் எழும்ப பண்ணினதினால் வெட்டுண்டு விழுந்து அழிந்து ஒழிந்து போனார்கள். ஆகவே ஒரு தேசத்துக்கு ஆபத்து வரும் பொழுதோ, ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனை வரும் பொழுதோ,
நம் ஜீவியத்தில் போராட்டங்கள் வருகிற பொழுதோ, நம்முடைய சபைகளில் கஷ்டங்கள் வருகிற பொழுதோ, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் உபத்திரவங்கள் வரும் பொழுதோ, நாம் எங்கே ஓடுகிறோம்? யாரை தேடுகிறோம்? எங்கே சகாயம் தேட முயற்சிக்கிறோம்? மாமிசத்திலா ஆவியிலா? கர்த்தர் தெளிவாக சொல்லிவிட்டார். இந்த பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? இந்த கேள்வி நம் உள்ளத்தில் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். ஒன்று செய்வோம், நன்று செய்வோம், அதை இன்றை செய்வோம். தெய்வ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய இருதய வாசலை மூடி, கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் ஆண்டவரே, தகுதியில்லாத எங்களை உம்முடைய கிருபையினால் தகுதிப்படுத்தி அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற ஸ்வீகார ஆவியை தந்து இதோ அபிஷேகித்து உம்முடைய பிள்ளைகளாக்கி வைத்திருக்கிறீரே. எபனேசரே, இம்மானுவேலரே, உம்முடைய சமூகத்தில் நிற்கத்தக்கவன் யார் என்று இந்த வாக்குசத்த வசனத்தை எங்கள் உள்ளத்தில் வைத்து நம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் முற்பிதாக்கள் மோசே, யோசுவா, எசேக்கியேல், இன்னும் எலியா, எலிசா, இத்தனை பக்தர்களும் உம்முடைய சமூகத்தில் நின்றதினாலே தான் ஜெயம் பெற்றார்கள். ஒரு சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோவை போல தனித்து நிற்கிறவர்களா? துணிந்து நிற்கிறவர்களா? துதித்து நிற்கிறவர்களா? நாங்கள் நிற்கின்ற பொழுது ஜெயத்தை கொடுக்க நீர் பிரியமாயிருக்கிறீர். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்னீரே. நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஜெயத்தை இந்த 4வது மாதம் இந்த வார்த்தையை கேட்கிற இன்னும் ஒளிநாடாக்கள் மூலமாய் அல்லது கைபேசியின் மூலமாய் கேட்கிற அத்துணை ஆத்மாக்களையும் ஜெயம் பெற்றவர்களாய் மனுஷகுமாரனுக்கு முன்பு நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபத்தில் விழித்திருந்து நிற்கிறவர்களாய் நீர் ஆசீர்வதிக்கும்படி உடைய அடியான் கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஆத்மாவையும் நீர் தேற்றும், பலப்படுத்தும், தயவு செய்யும், நிற்கும்படி கால்களை பலன் தந்து ஊண்டி நிற்கச் செய்யும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. மகிமை கனத்துதியை உமக்கு தருகிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.